எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பரதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் தமிழோடும் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சிங்களஞ்செய தென்னாட்டு தீரரென்று முழங்கு சங்கே முழங்கு என்று பாவேந்தன் பாரதிதாசன் வரிகளை கேட்டு அந்த வரிகளின் அடிப்படையில் தமிழனுக்கு சாதியும் மதமும் இடையில் வந்தது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் தன் சொந்த சாதியை வெறுத்து ஒதுக்கிவிட்டு இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் உழைக்கின்ற மக்களின் விடுதலைக்காகவும் ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டத்தை எங்களின் முன்னெத்தி ஏறாக இருந்து இந்த கடலூர் மண்ணிலும் அவர்களுடைய மூச்சுக்காற்று இன்று வரை சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த வரலாற்று நாயகர்தான் எங்கள் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசனும் எங்கள் ஐயா புலவர் கலியபெருமாளும். அவர்கள் சுமந்த கனவைதான் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தம்பிகளாகிய நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு முன்னெத்தி ஏறாக இருந்து எங்கள் அமைப்பிற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற வரலாற்று ஆய்வறிஞர் எங்கள் ஐயா சாரங்கபாணி ஐயா உள்ளிட்ட நாங்கள் இன்றைக்கு இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். என் அன்பான உறவுகளே, இந்த மண்ணை எம்ஜிஆர் அதிகாரத்தை கைப்பற்ற துடித்த பொழுது அவரை பார்த்து தமிழர்கள் நீ எந்த சாதி, நம்ம ஆளுகளா என்று கேட்கவில்லை. இந்த மண்ணை ஐயா கருணாநிதி 5 முறை அதிகாரம் செலுத்தினார். இன்றைக்கு அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார். நாளைக்கு அவருடைய மகன் பட்டத்து இளவரசராக முடிசூட்டிக் கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் காத்திருக்கின்றார். இவர்களை பார்த்து நீங்க நம்மாளுகளா, நீ என்ன சாதி என்று கேட்கவில்லை. அதை போலவே சட்டமன்றத்தில் நின்று கொண்டு உறக்கச் சொன்னார், நான் கன்னடத்து பாப்பாத்தி என்று அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நீ நம்மாளுகளா, நீ எந்த சாதி என்று கேட்கவில்லை. ஆனால் தமிழ் சமூகம் மருத்துவர் ஐயா இந்த தேர்தல் களத்திற்கு வந்த பொழுது நீ எந்த சாதி என்று கேட்டது. அண்ணன் திருமாவளவன் இந்த தேர்தல் களத்திற்கு, இந்த அரசியல் களத்திற்கு வந்த பொழுது நீ எந்த சாதி என்று கேட்டது. அன்றைக்கு கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீ எந்த சாதி என்று கேட்டிருந்தால் இந்த தமிழ்நாடு என்றைக்கே விடுதலை பெற்றிருக்கும். இந்த தமிழ்நாட்டின் உரிமைகள் என்றைக்கே டெல்லி சுல்தானிடமிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். தமிழர்கள் கேட்டோமா? இன்று வரை சுயசாதி பெருமையால் அடித்துக் கொண்டு சாகின்றமே, எதற்காக என்று யோசித்தோமா? இந்தியா விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள், அதிமுகவும் திமுகவும் அதிகாரத்திற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய ஏழ்மை ஒழிந்து விட்டதா? பசி ஒழிந்து விட்டதா? பஞ்சம் ஒழிந்து விட்டதா? வறுமை ஒழிந்து விட்டதா? கடன் ஒழிந்து விட்டதா? வேலையில்லாத திண்டாட்டம் ஒழிந்து விட்டதா? என்ன ஒழிந்து விட்டது? ஏழையாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் அன்றைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கின்ற மக்கள் கவிஞர் பாடினான். தேனாறு பாயுது, செங்கரும்பு சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. ஆனால் இன்றைக்கு ஓடிய தேனாரை காணவில்லை, பாலாற்றை காணவில்லை, செங்கரும்பையும் காணவில்லை. காரணம், தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றியது 2 பெரும் திராவிட கட்சிகள், அதிமுகவும் திமுகவும். யாரால் மறுக்க முடியுமா இந்த உண்மையை? நண்பர்களே, அதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாடினான், மாடா உழைச்சவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான் என்று ஒரு பெண் கேட்பாள். அதற்கு ஆண் பதில் சொல்வான், அவன் தேடிய செல்வங்கள் எல்லாம்
அவன் தேடிய செல்வங்கள் எல்லாம் சபா ராஜேந்திரன் வீட்டில் போன்றவரிடம் சிக்கியதினால் வரும் தொல்லையடி என்று அவன் பதில் சொல்றான். நான் சொல்லவில்லை. ஓட்டு போட்ட நீங்களும் நானும் இன்று வரை கடனாளியாக இருக்கின்றோம், ஏழையாக இருக்கின்றோம். வாங்கிய கடனை இன்று வரை கட்ட முடியவில்லை, அசலையும் கட்ட முடியவில்லை, வட்டியும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் உங்களிடமிருந்து வாக்கு பிச்சையை வாங்கி சென்ற சபா ராஜேந்திரன் இன்றைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி. ஐயா கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற தொண்டர்களுக்கு தெரியும், முரசொலி படிக்கின்றவர்களுக்கு தெரியும். முரசொலியில் கட்டுரையாக அவர் எழுதிய தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதங்களை தொகுத்து நெஞ்சுக்கு நீதி 4-5 தொகுதிகளாக வந்திருக்கின்றது. அந்த நெஞ்சுக்கு நீதியில் அவர் பதிவு செய்கின்றார், நான் திருவாரூரிலிருந்து சென்னைக்கு வருகின்ற பொழுது எனது கையில் ஒரு சின்ன ட்ரங்கு பெட்டி, அந்த ட்ரங்கு பெட்டியில் 2 வேட்டி, 2 சட்டை, ஒரு பேனா, ஒரு நாள் குறிப்பேடு. என் பாக்கெட்டில் ₹1 கூட கிடையாது. பிறகு எப்படி உடன்பிறப்பே சென்னைக்கு வந்தேன் என்று நீ கேட்கின்றாயா? அவர் மொழியிலே சொல்வதென்றால், தம்பி உடன்பிறப்பே சென்னைக்கு உங்கள் தலைவன் எப்படி வந்தான் என்று கேட்கின்றாயா? அது வேறொன்றும் இல்லை, திருட்டு ரயில் ஏறி வந்தேன். பல்லவன் ரயில் இருக்கின்றது, குமரி ரயில் இருக்கின்றது, ராஜஸ்தான் விரைவு ரயில் இருக்கின்றது. அது என்ன திருட்டு ரயில்? திருட்டு ரயில் அல்ல, ஏறிய ஆள் திருடன். உலக வரலாற்றில் எங்கே திருட்டு ரயில் என்று இருக்கின்றதா? திருட்டு பஸ் என்று இருக்கின்றதா? திருட்டு விமானம் என்று இருக்கின்றதா? ஏறியவர் திருடர், அவர் அதை திருட்டு ரயில் என்று குறிப்பிட்டு விட்டார். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு ஐயா கருணாநிதி அவருடைய குடும்ப சொத்து இன்றைக்கு எவ்வளவு? உலகத்தில் பெரிய பணக்காரர்களுடைய பட்டியல் வரிசையில் இன்றைக்கு கருணாநிதியின் குடும்பம் இருக்கின்றது. இங்கே முந்திரி தொழிற்சாலையில் வேலை பார்த்தார்களா கருணாநிதி குடும்பம்? உதயநிதி ஸ்டாலின் இங்கே ரோடு போட்டாரா? இங்கே பண்ருட்டி பகுதியில் கரும்பு வெட்டினார்களா? எப்படி வந்தது இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து? ஊழல் பணம், லஞ்ச பணம். நான் சொல்லவில்லை. கருணாநிதி செய்த ஊழலை சர்க்காரியா கமிஷன் விசாரித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா கிட்டத்தட்ட 5 லாரிகளில் விசாரணை செய்து, அது உலக புகழ் பெற்ற ஊழலுக்கு அந்த பெயர் மஸ்டர் ரோல் ஊழல் என்று பெயர். ஐயா சக்கரபாணி போன்ற வரலாற்று ஆய்வறிஞர்களுக்கு தெரியும். பல லாரிகளில் விசாரணை செய்து ஏற்றினான். எல்லாம் போய் உட்கார்ந்து டெல்லியில் உட்கார்ந்து படிக்கிறான். அத்தனை லட்சக்கணக்கான பக்கங்களை படிக்கிறான். படித்துவிட்டு நீதிபதி சர்க்காரியா பதிவு செய்கின்றார், உலக வரலாற்றில் எத்தனையோ ஊழல்கள் நடந்திருக்கின்றது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நானும் இந்த மஸ்டர் ரோலில் ஊழலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பல விசாரணை நடத்தினேன், பல ஆயிரம் மக்களை திரட்டினேன், எல்லாத்தையும் படித்து பார்க்கின்றேன். ஊழல் நடந்திருக்கின்றது, ஆனால் எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இட் இஸ் சயின்டிபிக் கரெக்ஷன் என்று அவன் பதிவு செய்தான். உலகத்திலேயே விஞ்ஞான திருடன் என்று நீதிபதி சர்க்காரியால் குற்றச்சாட்டப்பட்ட மனிதர் தான் இந்த கருணாநிதி. மறந்து விடாதீர்கள், கருணாநிதி என்கின்ற இந்த தலைவன் சரியாக இருந்திருந்தால் எம்ஜி ராமச்சந்திரன் வரலாற்றில் கிடையாது. எம்ஜி ராமச்சந்திரனும் கருணாநிதியும் சரியாக இருந்திருந்தால் ஜெயலலிதா என்கின்ற அரசியல் வருகையே இருந்திருக்காது. இவர்கள் அத்தனை பேரும் ஊழல் பேர்வழிகள். தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லிக்காரனிடம் அடகு வைத்தவர்கள். இந்த பகுதி முழுக்க முந்திரி தொழிற்சாலை இருக்கின்றது. அது அரசாங்கத்தின் தொழிற்சாலையா? உலக புகழ்பெற்ற பலாப்பழம் இங்கேதான் விளைகின்றது. உலகத்தின் சிறந்த முந்திரி பருப்பு இங்கேதான் விளைகின்றது. அரசாங்கத்தால் அந்த தொழிற்சாலையை நடத்த முடியாதா? இதைத்தான் எங்கள் அண்ணன் சீமான் சொல்கின்றான், எல்லாமே அரசுடைமை. நாம் தமிழர் அதிகாரத்திற்கு வந்தால் தற்சார்பு பொருளாதாரம், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. முந்திரி தொழிற்சாலையில் வேலை பார்க்கின்ற அத்தனை பேரும் இன்னும் படித்தவர்களா? பலாப்பழம் வெட்டி கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் அனைவரும் படித்தவர்களா? கரும்பு வெட்டி பிழைக்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் படித்தவர்களா?
படித்தவர்களும் படிக்காதவர்களும் தான் இன்றைக்கு நம் சொந்த நிலத்தில் விவசாயிகளாக இருக்கின்றோம். படித்தவர்களும் படிக்காதவர்களும் தான் அடுத்தவருடைய நிலத்தில் விவசாய கூலிகளாக இருக்கின்றோம். சின்னஞ்சிறு நாடு சிங்கப்பூர் என்கின்ற நாடு இந்த பூமி பந்தில் 1965 உதயமானது. இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற நாடாக, ஒரு பொருளாதார வல்லரசாக மாறி இருக்கின்றது. காரணம் யார்? அந்த நாட்டின் தலைவன். அந்த தலைவன் பேர் என்ன? லீ குவான் யூ என்கின்ற தலைவன். உலக வரலாற்றில் ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாக 40 ஆண்டுகள் ஒருவன் தொடர்ச்சியாக மக்கள் துணையோடு அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்தான் என்றால் அது சிங்கப்பூரின் அதிபர் லீ குவான் யூ தான். அன்பு நண்பர்களே, மலேசியா என்கின்ற நாடு 1964 பிரிட்டிஷ்காரனிடமிருந்து விடுதலை பெறுகின்றது. அன்றைக்கு சிங்கப்பூர் என்கின்ற நாடு இந்த பூமி பந்தில் கிடையாது. மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்தது. தி சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் என்று ஆங்கிலத்தில் வெள்ளைக்காரன் குறிப்பிடுகின்றார். அந்த சிங்கப்பூர் நாட்டை 1964 விடுதலை பெற்ற மலேசியா 65ஆம் ஆண்டு அவனை கழட்டி விட்டுறான். எப்படி பெண்களை காதலித்து விட்டு, இளம் பெண்களை காதலித்து விட்டு புத்திசாலி ஆண் கலட்டி விட்டு அடுத்த காதலி நாடி செல்றானே, அதை போலவே நடந்தது வரலாற்று. அந்த நாடு கலட்டி விடப்பட்டது. 65 தனியாக நின்று கொண்டிருக்கின்றான் அந்த மக்கள். தனித்து விடப்பட்டார்கள். தனித்து விடப்பட்ட மக்களை எப்படி இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த தலைவன் மனதில் ஒரு சிந்தனை உதயமாகி தெருவில் வந்து நின்று கொண்டு அழைக்கின்றான். எனதருமை சிங்கப்பூர் நாட்டை சார்ந்த என்னுடைய அருமை மக்களை, இந்த சிங்கப்பூரில் வாழ்ந்து வருகின்ற என்னுடைய அன்பு உறவுகளை, தமிழர்களே, சீனர்களே, மலாய்க்காரர்களே, இந்த நாட்டை தொழுநோயாளிகளின் கூடாரம் என்று உலகம் அழைக்கின்றது. நம் சிங்கப்பூர் தேசத்தை விபச்சாரிகளின் கூடாரம் என்று இந்த உலகம் அழைக்கின்றது. தயவு செய்து இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் என்னோடு சேர்ந்து என் கரத்தை பற்றுங்கள். உலகமே திரும்பி பார்க்கின்ற உயரத்திற்கு சிங்கப்பூர் தேசத்தை உயர்த்துவோம் என்று ஒரு பேர அழைப்பை கொடுக்கின்றான். முதலில் லீ குவான் யூவின் கரங்களை பற்றி நின்றது யார் தெரியுமா? நம் மான தமிழர்கள், நம்முடைய வீர தமிழர்கள் தான் லீ குவான் யூவின் கரத்தை பற்றி நின்றார். இன்றைக்கு சிங்கப்பூரின் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கின்றதென்றால், நம் அன்னை தமிழ் இருக்கின்றதென்றால், அந்த தேசத்திற்காக அத்தனை தமிழர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றான். சிங்கப்பூரின் விடுதலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் இணைந்து வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்டவன் நம்முடைய தமிழன். அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக போராடி இன்னுயிரை நீத்தவன், குடும்பமாக நீத்தவன் நம்முடைய தமிழன். எனவேதான் அந்த நன்றி உணர்ச்சியின் கடனாக அந்த லீ குவான் யூ அவர்கள் சிங்கப்பூரின் ஆட்சி மொழியாக நம்முடைய தமிழ் மொழியை அங்கே அழகு வைத்து அழகு பார்க்கின்றான் என்றால் அது நம்முடைய தமிழருக்கு, தமிழினத்திற்கும் கிடைத்த பெருமை. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கூட இந்த நரேந்திர மோடின்னு ஒரு கேரக்டர் போனுச்சு சிங்கப்பூருக்கு. 56 இன்ச்சி மார்பை கொண்ட ஆணழகன் அங்கே போனார். போய்விட்டு பேசாம பொத்திக்கிட்டு வந்திருக்கணும். அங்கே போய் சிங்கப்பூர்காரர்களிடம், அந்த அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தார். என்ன தெரியுமா? இங்கே இந்திக்காரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இங்கே இந்த வடநாட்டுக்காரை சார்ந்த முதலாளிகள் நிறைய பேர் சிங்கப்பூரில் தொழில் துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் சிங்கப்பூரில் தமிழ் மொழி இருக்கின்ற இடத்தில் இந்தி மொழியை வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் இன்று வரை ஓடாய் தேய்ந்து உழைத்துக் கொண்டிருப்பவன் தமிழர்கள். ஒருபோதும் இந்தியை நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம். நீ மீண்டும் இப்படி கோரிக்கை வைத்தால் சிங்கப்பூரில் இருக்கின்ற இந்திய நிறுவனங்களை, வட இந்திய நிறுவனங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்று சொல்லிவிட்டான். இப்படி சொல்ல முடியுமா மு.க. ஸ்டாலினால்? எடப்பாடி பழனிசாமியால் மீண்டும் முதல்வராக வந்தார், அவரால் சொல்ல முடியுமா? உதயநிதி ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? எல்லா உரிமையும் டெல்லிக்கு அடகு வைத்து விட்டீர்களே. இதோ உலக தரம் வாய்ந்த முந்திரி பருப்பு விளைகின்ற இந்த பகுதியில், இந்த இந்தியாவில் வட இந்திய பகுதியில் கோவா என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. கோவா, அந்த கோவாவுக்கு போய் பாருங்கள். உலகத்தின் தரம் வாய்ந்த முந்திரி பழத்தில் உருவான வைனையும் சாராயத்தையும் தயாரித்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றார். இதோ இந்த தென் திசையின் இந்திய பெருங்கடலில் இந்த பகுதியில் இலங்கை என்கின்ற ஒரு குட்டி நாட்டை உங்களுக்கு தெரியும். அந்த இலங்கை நாட்டில் தென்னை மரங்கள் விளைகின்றது கேரளாவை போல. அந்த தென்னை மரத்திலிருந்து, அந்த குருத்திலிருந்து தென்னை சாராயத்தை, மென்டிஸ் அப்படிங்கிற ஒரு சாராயத்தை உற்பத்தி செய்து
சிங்கப்பூரும் உட்பட அந்த இலங்கை நாடு ஏற்றுமதி செய்கின்றது. இத்தனாயிரம் ஏக்கரில் முந்திரி இருக்கின்றது. இந்த முந்திரி பழங்களை பதப்படுத்தி அதிலிருந்து சாராயமோ, அதிலிருந்து பழச்சாறோ, அதிலிருந்து கனிச்சாறுகளை எடுத்து வைனாக மாற்றி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்த பகுதி மக்களுடைய வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு அரசால் உயர்த்த முடியுமா, முடியாதா? ஏன் செய்யவில்லை என்பதுதான் கேள்வி. இது குறித்து சட்டமன்றத்தில் அண்ணன் சபா ராஜேந்திரன் எத்தனை முறை பேசியிருப்பாரா? 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டெல்லியில் இருக்கின்றார்களே, என்றைக்காவது பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தின் பிரச்சனையை, NLC-யின் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் இந்த 40 பன்றிகள் என்றைக்காச்சும் குரல் கொடுத்திருப்பார்களா? பிறகு எதற்காக, என்ன மையத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும் மீண்டும் மீண்டும்? இதுதான் கேள்வி. உலகத்தரமாக இந்த பலாப்பழம் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது, விளைகின்றது. இந்த பலாப்பழத்திலிருந்து எத்தனை வகையான பொருட்களை நாம், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். ஆங்கிலத்தில் சொல்வான் இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் என்று, மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்று அதற்கு தமிழில் பெயர். அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை முந்திரியிலிருந்து ஆயிரக்கணக்கான பொருளை உற்பத்தி செய்யலாம். ஆயிரக்கணக்கான பொருட்களை பலாவிலிருந்து உற்பத்தி செய்யலாம். இதைத்தான் தற்சார்பு பொருளாதாரம் என்பது. இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை தான் நம் பாட்டனும், நம் முப்பாட்டனும், நம் எள்ளுப்பாட்டனும், நம் கொள்ளுப்பாட்டனும் செய்தான். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் வேரை அழித்தது யார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டத்தை தான் இன்றைக்கு பாசிச பாரதிய ஜனதாவின் பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நமது ஐயா, நம்முடைய பெருந்தகப்பனார், தமிழ்நாட்டின் பெரியார் நம்மாழ்வார் தான் சொல்வார், உலக நாடுகளில் ஏதாவது ஒரு சிக்கல் நடந்தால், அந்த பிரச்சனையை தேடி திரிந்தால், அந்த பிரச்சனைக்கு காரணம் யார் என்று பார்த்தால் அது அமெரிக்காரனாக இருப்பான் என்று. அதே போல இந்தியாவில் எந்த ஒரு நாசகர திட்டம், கேடான திட்டம், மோசமான திட்டம், மக்கள் விரோத திட்டம் இந்தியாவில் வந்திருக்கின்றதென்றால் அது கொண்டு வருவதற்கு காரணமாக யார் இருந்திருக்கின்றான் என்று நீங்கள் தேடி பார்த்தீர்களால் அது இந்த கதர் சட்டை போட்ட பயங்கரவாத காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்திருக்கும். அவன் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் தான் இன்றைக்கு நரேந்திர மோடி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நரேந்திர மோடியின் புதிய திட்டம் அல்ல இது. காங்கிரஸ் கட்சி நரசிம்மராவ் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திட்டம். தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே இந்த நாடு சுடுகாடாக மாறிவிட்டது. உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா என்று உலக நாட்டு அறிஞர்கள் கேலி பேசுகின்றார். இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு என்று இந்தியாவில் இருக்கின்றவெல்லாம் கேலி பேசுகின்றான். நண்பர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். இதோ இந்திய பெருங்கடலில் ஒரு தலைவன் 22 நாடுகளை எதிர்த்து ஒரு 3ஆம் உலகப் போரை நடத்தினான். இன்றைக்கு ஈரான் நடத்தி கொண்டிருப்பது அமெரிக்க வல்லாதிக்கத்தினை எதிர்த்து, மேற்குலக நாடுகளை எதிர்த்து ஈரான் நடத்துவது 3ஆம் உலகப் போர் அல்ல. உண்மையான 3ஆம் உலகப் போரை நடத்தியது யார் தெரியுமா? நம் தேசிய தலைவன் பிரபாகரனும் 50,000 விடுதலை புலிகளும் மாவீரர்களாக இந்திய பெருங்கடலில் சமைந்த நம் பிரபாகரன் மட்டும்தான். நம் மேதகு பிரபாகரன் நடத்தினார் 22 நாடுகளை எதிர்த்து இந்திய பெருங்கடலில். 2009ஆம் ஆண்டு தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழருக்கு ஒரு நாடு இல்லை. அந்த தமிழனுக்கு ஒரு நாடுதான் தமிழீழம். தமிழீழம் தமிழீழம் என்று அவன் போராடினான். அந்த போராட்டத்தை இந்திய வல்லாதிக்கத்தின் துணையோடு உலக நாடுகள் தோற்கடித்தது. அந்த இந்திய வல்லாதிக்கத்தை அன்றைக்கு டெல்லியில் இருந்து ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை டெல்லியில் இருந்து 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் உட்கார வைத்து கூட்டணி வைத்து காப்பி அடித்தது சபா ராஜேந்திரன் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கொள்ளைக்கார இன வெறி குறித்த கட்சி. இந்த வரலாற்றில் இருந்து இவர்களை அப்புறப்படுத்தாமல் இந்த இனம் விடுதலை அடையாது. இதற்காகத்தான் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பறையரும், ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற படையாட்சியும், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், அவர்கள் பேசுகின்ற மொழியும் தாய்மொழி தமிழ், நீ பேசுகின்ற தாய்மொழியும் தமிழ். எனவே நாம் தமிழர்கள் என்கின்ற பெயரில் தான் அன்றைக்கு எங்கள் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசனும் எங்கள் ஐயா புலவர் கலியபெருமானும் ஆயுதம் ஏந்தி அந்த விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள்.
இந்த அரசியலை நீ உள்வாங்கி இருந்தால், இந்த அரசியலை அண்ணன் வேல்முருகனும், இந்த அரசியலை எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாசும், இந்த அரசியலை எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாசும், இந்த அரசியலை எங்கள் அண்ணன் திருமாவளவனும் உள்வாங்கி இருந்தால் இன்றைக்கு வட தமிழகமே தமிழ்நாட்டின் கையில், தமிழர்கள் கையில் இருந்திருக்கும். ஆனால் வந்தவன் போனவன் நின்னவன் நினைத்தவன் எல்லாம், எங்கிருந்தோ வந்தவன் எல்லாம் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றான். நீயும் நானும் இந்த முந்திரி பொட்டலில் இந்த திராவிட கட்சிகளுக்கு 500க்கும் 1000க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் நம் வலிமை மிகுந்த வாக்குகளை கொடுத்துவிட்டு தெருவில் ஓட்டையாண்டியாக நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் நாம் தமிழர் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தை ஆரம்பித்து இந்த தேர்தல் களத்தில் 16 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தனிக்காட்டு சிங்கம் போல் தனித்த புலி போல் வேட்டையாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவேதான் புலிகளுக்கு உங்கள் ஓட்டா இல்லை, உங்களை வைத்து பிழைக்கின்ற, அடகு வைத்து பிழைக்கின்ற இந்த திராவிட எலிகளுக்கு உங்கள் ஓட்டா என்பதை முடிவு செய்யுங்கள். இது தேர்தல் களம் அல்ல, யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நீங்கள் நீதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா, அநீதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா என்பதுதான் நண்பர்களே கேள்வி. இந்த பாலாய் போன சாதியை கட்டி கட்டி அழுது அழுது எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள். சாதியை நீங்களும் நான் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நம் குடும்பத்தை ஒருபோதும் சாதி காப்பாற்றவில்லை. எந்த சாதி தலைவன் உன்னுடைய உயர்வுக்காக போராடி இருக்கின்றான்? உன் குடும்பத்தின் பேர், உன் குடும்பத்தில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்களே, அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்காக எந்த தலைவன் போராடுகின்றான்? உன் வீட்டில் 30 வயது வரை கல்யாணமாகாமல், பொருளாதாரம் இல்லாமல், வரதட்சணை கொடுக்க முடியாமல், முதிர் கன்னியாக 35 வயது வரை வயதுக்கு அந்த பெண் கட்டி கொடுக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே, அந்த பெண்ணுடைய திருமண செலவிற்காக எந்த தலைவன் லட்ச லட்சமாக உனக்கு கொண்டு வந்து கொடுத்தான்? நீ ஏழ்மையாக இருக்கின்றாயே, வறுமையாக இருக்கின்றாயே, கடனாளியாக இருக்கின்றாயே, மாதம் வட்டி கட்டி கொண்டிருக்கின்றாயே, இந்த இழி நிலையை போக்குவதற்கு உன்னுடைய கடன் சுமையை எந்த தலைவன் சுமந்தான்? உன் சாதி தலைவன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிறகு எதற்கு இந்த வீணா போன சாதி? அந்த வீணா போன சாதி வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். வெளியில் வருகின்ற பொழுது அண்ணன், தம்பி, மாமன், மைத்துனன், பங்காளி, நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழராக இருப்போமடா என்கின்ற உணர்வு என்றைக்கு வருகின்றதோ அன்றைக்குத்தான் தமிழ்நாடு உருப்படும், தமிழ்நாடு முன்னேறும், தமிழன் வாழ்வு செழுமையிரும். அதனாலதான் அன்றைக்கு வள்ளுவனிலிருந்து, ஔவையாரிலிருந்து, கணியன் பூங்குன்றனாரிலிருந்து இந்த வடலூரில் அவதரித்து ஒரு சித்த புருஷனாக நம் கண்முன்னால் வாழ்ந்து ஒளி வடிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஐயா வள்ளலார் உட்பட எதை பேசினான்? சாதி ஒழிப்பைத்தானே பேசினான், சாதிய இணக்கத்தைத்தானே பேசினான். கேட்டோமா நாம்? என்றைக்காவது கேட்டோமா நாம்? கேட்டிருந்தால் நீயும் நானும் ஏன் அடித்துக்கொண்டு சாகப் போகின்றோம்? நினைத்து பாருங்கள். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை தான் எங்கள் தேசிய தலைவர் சொன்னார். மேதகு பிரபாகரன் அவர்களிடம் உலக நாட்டு பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்றார்கள். திரு பிரபாகரன் அவர்களே, உலகத்தில் மிகச் சிறிய பகுதி தமிழீழம். ஒருவேளை தமிழீழம் இந்த நாடு தனி நாடாக மாறிவிட்டால், நீங்கள் வாங்கிவிட்டால், நீங்கள் அதிபராக ஆகிவிட்டால் எப்படி பொருளாதாரத்திற்கு என்ன செய்வீர்கள்? தமிழீழத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்வீர்கள்? எந்த பொருளாதார வளம் தமிழீழத்தில் இருக்கின்றது என்று உலக பத்திரிகையாளர்கள் நம் தலைவர் மேதகு பிரபாகரனிடத்தில் கேட்டபொழுது நம் தலைவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் உலக எந்த நாடுகளிலும் நான் கையேந்த வேண்டிய தேவையில்லை, பிச்சை எடுக்க வேண்டிய தேவையில்லை, கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு 2 பெரும் கஜானாக்கள் இருக்கின்றது, ஒன்று கடல் வளம், இன்னொன்று பனை வளம் என்று. நண்பர்களே, நினைத்து பாருங்கள். பனை என்கின்ற மரத்திலிருந்து மட்டும் விடுதலை புலிகள் இயக்கமும் நம் தேசிய தலைவர் பிரபாகரனும் 102 பொருட்களை கண்டுபிடித்து ஏற்றுமதி செய்தார்கள். இன்னொரு செய்தி தெரியுமா? அந்த பனையிலிருந்து எரிபொருளே நம் தலைவன் கண்டுபிடித்தான். எரிபொருளை கண்டுபிடித்தான். அந்த எரிபொருளை வைத்துக் கொண்டுதான் பல யுத்த டாங்கிகளுக்கும் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களுக்கும் பயன்படுத்தினார்கள் என்கிற உண்மை பலருக்கும் இங்கே தெரியாது. ஈழத்தில் மட்டும் கடல் வளமும் பனை வளமும் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை? எல்லா வளமும் இருக்கின்ற ஒரே மண் தமிழ்நாடு மட்டும்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற ஒரு நிலம் இல்லை.
அதனால்தான் பிற்காலத்தில் இளங்கோவடிகள் அதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இது முறைமையில் தெரிந்தால் பாலை என்கின்ற வடிவம் கொள்ளும் என்று சொன்னார். குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் தன் இயல்பை இழந்தால் பாலை போல மாறும். அந்த பாலை நிலத்தில் 7 கல்வர்கள் தோன்றுவார்கள். அந்த பாலை திணையின் தாயாக கொற்றவை இருந்தால் என்று பதிவு செய்யப்படுகின்றது சங்க இலக்கியங்களிலிருந்து பிற்கால இலக்கியங்கள் வரை. ஆனால் 5 என்று சொன்ன தொல்காப்பியன், தமிழ்நாட்டில் 5 பற்றி கூறிய தொல்காப்பியன், இங்கே பாறை என்கின்ற நிலமே இல்லை. அந்த அளவிற்கு பொன் விளைகின்ற பூமி. தஞ்சை டெல்டாவை போல் இதே நெய்வேலி பகுதி கடலூர் மாவட்டம் இருந்தது. இதே என்எல்சி என்கின்ற ஒரு நிறுவனம் வருவதற்கு முன்பாக, இந்த என்எல்சி என்கின்ற நிறுவனம் நெய்வேலிக்கு வருவதற்கு முன்பாக 8 அடியில் இங்கே தண்ணீர் கிடைத்தது. உண்மையா இல்லையா? வரலாற்று ஆய்வறிஞர் ஐயா, எங்கள் சாரங்கபாணி ஐயா தான் சொல்லணும். ஐயா, நான் சொல்றதுல உண்மை இருக்கா பொய்யா? 8 அடியில் தண்ணீர் தோண்ட கிடைத்தது. 1953 பிறகு வந்தது பாலைவனமாக மாறியது. எதையும் அளவோடு செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு என்று நம்முடைய பழமொழி நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அளவோடு வெற்றி எடுத்திருந்தால் இங்கே பொருளாதாரம் உயர்ந்திருக்கும், நம் நிலமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன நடந்தது? 67,000 ஏக்கர் இதுவரை என்எல்சி நிறுவனம் நம் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கின்றது. அதில் 25,000 குடும்பத்திற்கு மட்டும்தான் வேலை கொடுத்தார்கள். 1880 பேர். அதுவும் எப்பொழுது? 3வது தலைமுறை 1953 35,000 ஏக்கரை 25,000 குடும்பம் கொடுத்ததல்லவா? அந்த காலத்தில் 3ஆம் தலைமுறை என் தாத்தன் காலத்தில் நெல்லியல்சியில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த நெய்வேலி பகுதியில் நிலம் கொடுத்தவர்களுக்கு 1870 பேருக்குத்தான் அரசு வேலை கொடுத்தார். மீதி எல்லோரும் 67,000 ஏக்கர் கொடுத்திருக்கின்றோமே. அதில் எத்தனை பேர் தமிழன்? 3,500 பேர் இன்றைய கணக்கில் கூலியாக வேலை பார்க்கின்றான், ஒப்பந்த கூலியாக வேலை பார்க்கின்றான், தினக்கூலியாக வேலை பார்க்கின்றான். 67,000 ஏக்கர் நாம் தங்கத்தை கொடுத்தோம். யாருக்கு? மத்திய அரசிற்கு தங்கத்தை கொடுத்தோம். என்எல்சியை நடத்துகின்ற நிர்வாகம் நிலத்தை கொடுத்த நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது தெரியுமா? தகரத்தை கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் 5 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், 10 ஏக்கர் என்று கொடுத்தோமே. அப்படி என்றால் அது முதலீடு. என்எல்சியின் முதலீடு யார்? நம் நிலம். அந்த முதலீட்டை செலுத்தியவர்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? லாபத்திலிருந்து பங்கை கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? இதுவரை என்எல்சி நிர்வாகம் நிலத்தை கொடுத்த தமிழனுக்கு என்ன பங்கை கொடுத்திருக்கின்றது? என்ன பங்கை கொடுத்திருக்கின்றது? ஒரு பங்கையும் கொடுக்கவில்லை. ஒரு வெங்காயத்தையும் ஈர வெங்காயத்தையும் கொடுக்கவில்லை. மாறாக என்ன பண்ணி இருக்கின்றான்? அரசு வேலை, மத்திய அரசு வேலை தருகின்றேன் என்று நம் வாரிசுகளுக்கு வஞ்சகம் செய்திருக்கின்றது என்எல்சி நிறுவனம். இந்த நிறுவனம் வருவதற்காக போராடிய பெருமகன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமல்ல. பெருந்தலைவர் காமராஜரிடம் போய் சண்டை போட்டு, நேருவிடம் சண்டை போட்டு என்எல்சி என்கின்ற நிறுவனம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் கண்ணியமிக்க காகிதமில்லை சாஹிப் அவர்கள். அவர்தான் போராடி பெற்று தந்தார். அவர்தான் போராடி பெற்று தந்தார். காகிதமில்லத்தை யார் என்று தெரியுமா நண்பர்களே? இந்திய அரசியல் நிர்ணய சபை. இந்தியா விடுதலை பெற போகின்றது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக, உருவாக்குவதற்காக 6 பேர் கொண்ட குழுவை அன்றைக்கு மத்திய அரசு நிர்ணயம் செய்கின்றது. அந்த 6 பேர் கொண்ட குழுவின் தலைவருக்காக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த குழுவின் தலைவர். அவர் தலைமையில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகின்றது. அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஒரு விவாதம் நடைபெறுகின்றது. இந்தியாவின் ஆட்சி மொழியாக எதை கொண்டாட வேண்டும் என்று சொன்ன பொழுது வட இந்தியாவில் சேர்ந்தவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் காந்தி உட்பட சொல்கின்றார்கள், இந்துஸ்தான் என்கின்ற இந்தி என்கின்ற மொழியைத்தான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது காகிதமில்லை எழுந்துதான் குரல் கொடுக்கின்றார் அரசியல் நிர்ணய சபையில். இல்லை இல்லை, இந்தி மொழியை விட, வட இந்திய இந்துஸ்தானியை விட, சமஸ்கிருதத்தை விட உயர்வான மொழி செம்மொழி என் அன்னை தமிழ் மொழியைத்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் வாதிடுகின்றார். அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கின்றார் நேரு. நேரு கேட்கின்றார், காகிதமில்லை சாஹிப் அவர்களே, நீங்கள் மதத்தால் இஸ்லாமியன், நீங்கள் உருது மொழியைத்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன்.
அல்லது இந்தி மொழிதான் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய நீங்கள் எப்படி தமிழ் மொழியை ஆதரிக்கின்றீர்கள்? அது மட்டுமல்ல, இந்தியாவில் அதிக பேரால் பேசப்படுகின்ற மொழி இந்தி மொழி. எனவே அதிக மக்களால் பேசப்படுகின்ற இந்தி மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது காயிதே மில்லத் அவர்கள் எழுந்திருத்து அந்த மாமனிதன் தான் சொன்னான், இந்தியாவில் அதிகமான பறவைகள், நேருவிடம் கேட்டான், இந்தியாவில் அதிகமான பறவைகள் காக்கை இருக்கின்றதா மயில் இருக்கின்றதா என்று. அதற்கு நேரு சொன்னார், மயில் காக்கை தான் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் தேசிய பறவையாக மயில் தான் இருக்கின்றது. எனவே இந்தியாவில் இந்தி பேசுகின்ற காக்கைகள் அதிகமாக இருக்கலாம், தேசிய பறவை போல மயில் போல அழகாகவும் உறுதியாகவும் தொன்மையாகவும் இருப்பது எங்கள் அன்னை தமிழ் மொழி என்று அன்றைக்கு கண்ணியமிக்க காயிதே மில்லத் சாஹிப் அரசியல் நிர்ணய சபையில் ஒலித்தான். அந்த மாமனிதன் தான் இஸ்லாம் என்பது என் இறைவழி, அன்னை தமிழ் மொழியே என் தாய்மொழி, என் தமிழ் மொழி என்று முழக்கமிட்டான். அந்த முழக்கத்தை தான் இன்றைக்கு தெருவெங்கும் கொட்டி முழக்கிக் கொண்டிருக்கின்றது அண்ணன் சீமானுடைய குரலாகவும் நாம் தமிழர் பிள்ளைகளின் குரலாகவும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த மொழிக்கு என்ன செய்தது? இந்த மொழிக்கு என்ன செய்தது? இன்றைக்கு சேகர் பாபு என்கின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்றார். அங்கே நடப்பது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கின்றார்கள், இந்த திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்கின்றார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியின் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சேகர் பாபு. தமிழ்நாட்டின் கருவறையில் என்ன ஒலிக்க வேண்டும்? தமிழன் கட்டிய கோயிலின் கருவறையில் எந்த மொழி ஒலிக்க வேண்டும்? தமிழ் மொழி ஒலிக்க வேண்டும் அல்லவா? தமிழ் மொழி ஒலிக்கின்றதா? சமஸ்கிருதம் ஒலிக்கின்றது. உடனே உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் ஆடி தமிழ்நாட்டின் கோயில் கருவறையில் சமஸ்கிருதத்திற்கு நிகராக குடமுழக்கு நடத்துகின்ற பொழுது கோயில் கருவறைக்குள் தமிழ் மொழிதான் ஒலிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தது வீரத்தமிழர் முன்னணி. அந்த வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சியின் ஆன்மீக படை, பண்பாட்டு படை. இதை செய்து உருவாக்கியவன் எங்கள் தலைவன், எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு கூட இந்த திராவிட மாடல் அரசு குடமுழுக்கில் போது தமிழை மிச்ச சொச்சமாகத்தான் சொல்ல வைத்தார்களே தவிர தமிழுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை. இன்று வரை அதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதை போலத்தானே இன்னைக்கு என்ன சில இருக்கின்றவர்களாம் யார் இந்திய எதிர்ப்பை காட்டி அதிகாரத்திற்கு வந்தார்கள். தமிழ்நாட்டில் 1935 37 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது ராஜாஜி காலத்தில். ராஜாஜியை தமிழ்நாட்டில் இந்தியை திணித்த பொழுது நடராசன், தாளமுத்து 2 பெரும் தமிழர்கள் அன்றைக்கு இந்தி மொழியை எதிர்த்து அன்னை தமிழை காக்கின்ற தன்மான போரில் தன் உயிரையே தியாகம் செய்தார். அதன் பிறகு 1965 காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் 2ஆம் கட்டமாக இந்தியை இந்த மண்ணில் திணித்த பொழுது அன்றைக்கு கீழப்பழுவூர் சின்னசாமி, விருகம்பாக்கம் ரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், மயிலாடுதுறை ராஜேந்திரன், கோவை பீளமேடு தண்டபாணி, கீரனூர் முத்து, ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம் உள்ளிட்ட 12 பேர் உடம்பில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு விஷத்தை அறிந்து அன்னை தமிழை காக்கின்ற போரில் இறந்தார். ஆயிரக்கணக்கான பேரை சுட்டுக்குருவி போல் இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டது கோயம்புத்தூரிலும் பொள்ளாச்சியிலும். இந்த வரலாறு தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் இருக்கின்றதா? தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் ஜெயலலிதாவின் பாடம் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. எம்ஜிஆரின் வரலாறு இருக்கின்றது, கருணாநிதியின் வரலாறு இருக்கின்றது. இந்திய எதிர்ப்பு போரில் ஆயிரக்கணக்கான மாணவன் இந்திய அரசால், காங்கிரஸ் கட்சியால் அன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டான். அவனை பற்றி ஒரு பாடம் இங்கே இருக்கின்றதா? வரலாற்றில் இருக்கின்றதா? இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்வார், வரலாற்றை படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்வார். இதைத்தான் எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் சொல்கின்றார், வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்கள் மேதகு சொல்கின்றார். இந்த வரலாறை தமிழன் தன் தாய்மொழியை காப்பதற்காக உலகத்திலேயே அதிக பேர் தன் தாய்மொழிக்காக உயிரை கொடையாக கொடுத்தவன், ஈகம் செய்தவன், தியாகம் செய்தவன் தமிழன் என்கின்ற வரலாறு இங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தால் தமிழன் விழிப்படைந்து விடுவான் என்றுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற திராவிட கட்சிகள் மொழி போரை பற்றி வரலாற்றில் வராமல் இன்று வரை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனத்திற்கு செய்கின்ற துரோகம் இல்லையா?
40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கின்றார்களே. என்எல்சியில் நடக்கின்ற அட்டூழியங்களை சொல்ல வேண்டாமா? இந்த பகுதி எவ்வளவு பொன் விளையும் விளைகின்ற பூமியாக இருந்தது, முப்போகம் விளைகின்ற பூமியாக இருந்ததே. 67,000 ஏக்கரில் நிலக்கரி எடுப்பதற்காக நாம் நம்முடைய விளை நிலங்களை தாரை வார்த்து கொடுத்தோமே. மத்திய அரசு நமக்கு என்ன பரிசாக தந்தது? இந்த என்எல்சி நிர்வாகம் என்ன பரிசாக தந்தது? இன்றைக்கு 5000 அடியில் போர் போட்டாலும் தண்ணீர் வரவில்லை. நிலத்தடி நீர் செத்துவிட்டது. நிலத்தடி நீர் கிடையாது. இவன் நிலக்கரி எடுப்பதற்காக நிலத்தடி நீரை உறிஞ்சி கடலில் கொண்டு போய் கலக்கின்றான். மழைக்காலத்தில் வெள்ளம் சுரங்கங்களுக்குள் வருகின்றது. அந்த சுரங்கங்களுக்குள் பாய்கின்ற தேங்கி கிடக்கின்ற மழை நீரை எடுத்து விளை நிலங்களில் கொண்டு போய் கொட்டுகின்றான். எல்லா விளை நிலங்களும் விஷ நிலங்களாக மாறி போய்விட்டது. நம்முடைய நிலம், நம் அன்னை தமிழ் நிலம் இன்றைக்கு நஞ்சாக மாறி போய்விட்டது. இந்த பகுதியில் வீசுகின்ற காற்று நஞ்சாக மாறிவிட்டது. இந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் நஞ்சாக மாறிவிட்டது. இந்த பகுதியில் இருக்கின்ற கடல் நீர் நஞ்சாக மாறிவிட்டது. கொடுக்கின்ற தாய்ப்பால் கூட நஞ்சாக மாறி போய்விட்டது. நண்பர்களே, நான் சொல்லவில்லை. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சோதனை கூடம் பரிசு சொல்கின்றது. நினைத்து பாருங்கள். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிவு செய்திருக்கின்றது. நண்பர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர், கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நிலத்தடி நீரில் பாதரசம் அளவுக்கு அதிகமாக கலந்து விட்டதால் குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீராக மாறிவிட்டது. விளை நிலங்களுக்கு தகுதியற்ற தண்ணீராக மாறிவிட்டது. பங்கிங் கால்வாய் பயன்படுத்த முடியாது. காரணம், அனுமதிக்கப்பட்ட அளவை விட 115% பங்கிங்காம் கால்வாயில் பாதரசம் கலந்து அந்த நீர் மிகப்பெரிய ஆபத்தை தருகின்ற நீராக மாறிவிட்டது என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே சொல்கின்ற பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கின்றோம் என்று பாருங்கள். இதை யார் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும்? யார் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும்? இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சபா ராஜேந்திரன் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இந்த பகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். MRK பன்னீர்செல்வம் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். பொன்முடி தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். செய்தார்களா? ஏனென்றால் எனக்கு முன்பாக என் தம்பி இங்கே பேசினானே, கமிஷன் வந்து விடுகின்றது, பொட்டி வந்து விடுகின்றது. இந்த பொட்டி வருவதனால்தான், இந்த தொழிற்சங்கங்களுக்கு கமிஷன் கிடைப்பதினால்தான் நம்மளை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இன்றைக்கு இந்த நிலங்கள் பூரா விஷமாக மாறி போனதற்கு காரணமான அந்த காரணமாக இருப்பவர்களே இவர்கள்தான். எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த மக்கள் விரோத திட்டங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்தாமல் இந்த என்எல்சியில் நமக்கு நீதி கிடைக்காது. தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழனே கிடையாதா? இந்த பகுதியில் தமிழர்களே கிடையாதா? நிலத்தை கொடுத்தோமே, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு அங்கே அரசாங்க பணி கொடுக்க கூடாதா? அங்கே வேலை பார்ப்பவன் யார்? வட இந்தியாக்காரன் ஆயிரக்கணக்கான வட இந்தியனுக்கு வேலை கொடுக்கின்றான். நிலத்தை கொடுத்த பங்குதாரர்களாக நாம் இருந்திருக்க வேண்டும். அந்த நிலத்தை கொடுத்த பங்குதாரர்களாக இருந்திருக்க வேண்டிய நீங்களும் நானும் நம் வீட்டு பிள்ளைகள் ஒப்பந்த கூலிகளாக, அத்த கூலிகளாக அங்கே வேலைக்கு போகின்றான். இதை யார் தடுத்து நிறுத்துவது? என்எல்சி நிறுவனம் என்பது இந்திய அரசிற்கு சொந்தமான நிறுவனம் அல்ல. என்எல்சி நிறுவனம் என்பது தமிழ்நாடு அரசிற்கு சொந்தமான நிறுவனம் அல்ல. என்எல்சி நிறுவனம் என்பது நிலம் கொடுத்தோமே நாம், நம்மளுடைய சொந்த நிலம், நம் சொத்து. சொத்துடா, அது எங்க சொத்துடா. நீ யாரா எனக்கு வேலை கொடுக்கின்றது? நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அந்த சொத்தை நாங்கள் முடக்கி எங்கள் மக்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுப்போம். எப்படான்னு கேட்குறீங்களா? மத்திய அரசு நிறுவனத்தை நாம் தமிழர் சீமான் என்ன மைக்கில் கதை விடுறீங்களா? ஆண்மையும் நேர்மையும் வீரமும் தெம்பும் திராணியும் உள்ள முதல்வனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஊழல் கரைபடியாதவனால் தான் செய்ய முடியும். மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவனால், இந்த இனத்தின் மீதும் மொழியின் மீதும் நிலத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் வரலாற்றின் மீதும் அக்கறையுள்ள உண்மையான தலைவனால் தான் செய்ய முடியும். அப்படித்தான் செஞ்சான். எங்கே? மேற்கு வங்கத்தில் 1972-72 காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். அந்த யுத்தம் நடந்தது எதற்காக தெரியுமா? அங்கே மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்ற இரண்டு பெரும் பகுதி.
கிழக்கு பாகிஸ்தானில் இருப்பவர்களும் முஸ்லீம் தான், மேற்கு பாகிஸ்தானில் இருப்பவர்களும் மதத்தால் இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம் தான். அன்றைக்கு பாகிஸ்தான் அதிபராக யாஹியா கான் என்கின்றவர் அதிபராக இருந்தார். அந்த யாஹியா கான் தான் அறிவித்தார், இந்தி தான் இங்கே ஆட்சி மொழி என்று. அன்றைக்கு டெல்லி பட்டினத்தில் டெல்லிக்காரன் அதிகாரம் செலுத்தியது போல அங்கே உருது தான் ஆட்சி மொழி என்று யாஹியா கான் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், போராடினார்கள். எப்படி சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பை நம் தேசிய தலைவர் பிரபாகரன் கட்டி எழுப்பி அங்கே 32 ஆண்டு காலம் ஆயுதமேந்தி போராடினாரோ அதே போலதான் கிழக்கு பாகிஸ்தானுடைய உரிமைகளுக்காக டாக்கா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருந்தான், முஜிபுர் ரஹ்மான் என்கின்ற மாணவன். தேசிய தலைவர் பிரபாகரன் போலவே அவன் கொதித்தெழுந்தவன் ஒரு அமைப்பை கட்டுகின்றான். அதுதான் முக்தி வாகினி என்கின்ற ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு. அந்த முக்தி வாகினி அமைப்பில் ஆயிரக்கணக்கான உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமிய இளைஞர்கள் சேருகின்றார்கள், கல்லூரி மாணவர்கள் சேருகின்றார்கள். ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் நடக்கின்றது. பாகிஸ்தான் அதிபராக இருந்த யாஹியா கானை எதிர்த்து அந்த வீர இஸ்லாமியர்கள், வீர இளைஞர்கள் போராடுகின்றான். திரு யாஹியா கான் அவர்களே, நாங்கள் பாகிஸ்தான் பிரஜைகள் தான், இல்லை என்று சொல்வதில்லை. உன் மதமும் என் மதமும் இஸ்லாம் தான், முஸ்லீம் தான். ஆனால் எங்களுடைய தாய்மொழி வங்கமொழி. நாங்கள் மதத்தால் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இனத்தால் மொழியால் வங்காளிகள் என்று அவன் ஆயுதம் தாங்கி போராடினான். எப்படி சிங்கள பேரினவாதம் தமிழர்களை அடித்து கொத்து கொத்தாக விரட்டி அடித்த பொழுது இங்கே அகதிகளாக வந்தார்களோ தமிழர்கள், ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே அகதிகளாக வந்தார்களோ அதே போலதான் கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து வங்கமொழியை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு மேற்கு வங்கத்தில் அகதிகளாக வந்தார்கள். அன்றைக்கு மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சிக்காரன், ஒரு மானமுள்ள காங்கிரஸ் கட்சிக்காரன், டாக்டருக்கு படித்த சித்தார்த்த சங்கர் ரே. ஐயா சரியா நான் பேசுறது கேட்டுக்கணும்ல, வரலாற்று ஆய்வறிஞர்ல. அப்ப சித்த பிசி ராய் என்று சொல்வார்கள் வரலாற்று அறிஞர்கள். அந்த சித்தார்த்த சங்கர் ரே தான் சொன்னான். இந்திரா காந்தி அன்றைக்கு முதலமைச்சர் பாரத பிரதமராக இருந்தார். இந்திரா காந்தி அவர்களே, நான் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருக்கலாம். ஆனால் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து அடித்து விரட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான என் மொழியை வங்க மொழியை பேசக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இங்கே அகதிகளாக குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்தை கிழக்கு பாகிஸ்தானில் முக்தி வாகினி என்கின்ற அமைப்பு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியா தலையிட வேண்டும், இந்தியா தலையிட்டு அந்த தனியாக ஒரு நாட்டை பெற்றுத்தர வேண்டும். அப்படி பிரிந்த நாடுதான் இன்றைக்கு பூமி பந்தில் வங்கதேசமாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் அன்றைக்கு மேற்கு வங்கத்தின் அதிபராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக இருந்த சித்தார்த்த சங்கரே சொன்னான், இந்திரா காந்தி அம்பையார்களே, நான் பொறுமையாக இருக்கின்றேன், உடனே இந்திய ராணுவத்தை நீங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வங்கதேசத்தை பெற்று தராவிட்டால், முக்கியமானது இடம்தான், வங்கதேசத்தை நீங்கள் தனியாக பிரித்து தராவிட்டால் மேற்கு வங்கத்தில் இருக்கின்ற என் அதிகாரத்தில் இருக்கின்ற என் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மேற்கு வங்கத்தின் காவல்துறையை ஆயுதங்களோடு என் தலைமையில் நான் பாகிஸ்தானிற்கு அழைத்துச் சென்று என் மக்களுக்காக போராடுவேன் என்று சொன்ன பிறகு இந்திரா காந்தி களத்தில் இறங்கினார். 1972 இந்த பூமி பந்தில் வங்கதேசம் என்கின்ற ஒரு நாடு ஆசியா கண்டத்தில் பிறந்தது, தென்னாசிய பரப்பில் பிறந்தது. அதே போல் தமிழ்நாட்டின் முதல்வர் நாற்காலியில் எங்கள் அண்ணன் வெற்றி பெற்று சீமான் அமர்ந்தால் இதே போலதான் சொல்வான், இந்திய அரசே தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்கான பொது வாக்கெடுப்பை நடத்து, இல்லை என்றால் என் தமிழ்நாட்டு காவல் படையை நான் அனுப்புவேன், நாம் தமிழர் சார்பில் கட்டி வைத்திருக்கின்ற நெய்தல் படையை நான் அனுப்புவேன் என்று சொல்வான். ஆண்மையோடும் நேர்மையோடும் தீரத்தோடும். இதே போல எடப்பாடியால் சொல்ல முடியுமா? இதே போல மு.க. ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? இதே போல உதயநிதி ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நாமும் சேர்ந்தவர்களுக்கு வாக்களிப்போம். எனவே தயவு செய்து இந்த ஏமாளிகளை நம்பி ஏமாறாதீங்க. என்ன கொடுக்குறான்? 1000 ரூபாய் பணம், மகளிருக்கு உதவித்தொகை. யாருடைய காசு? இப்போ போன மாதம் 5000 ரூபாய். இதில் பெண்கள் வேற. கருணாநிதி மையன் 5000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டார். யார் விட்டு காசு?
யார் அப்பா விட்டு காசு. அதில் 3000 ரூபா மகளிர் முன் உதவித்தொகையா, 2000 ரூபா கோடைகால சிறப்பு தொகை. இந்த 2000 ரூபா ஓவாவை எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட நம்ம கொடைக்கானலில் போய் குழு 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 குழுன்னு இருந்துட்டு வரணுமா? கொடைக்கானலுக்கு ஒரு ஆள் போயிட்டு வர்றதுக்கு பயணிச்சுட்டே 2000 ரூபா தம்பி. 5000 ரூபா பணம் யாருடைய பணம்? யாராவது கேட்டோமா? இப்போ உங்கள் வங்கி கணக்கு இருக்கு, எல்லார்ட்டையும் வங்கி கணக்கு இருக்கு. திடீர்னு காலையில் ஒரு 5000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுகுது. யார் அனுப்புனா, எதற்கு அனுப்புனான்னு உங்கள் மனசில் கேள்வி எழ வேண்டாமா? சரி, ஒருவேளை உங்கள் வங்கி கணக்கில் இருந்த 5000 யாரையோ ஆட்டையை போட்டுட்டான், திடீர்னு காணா போயிடுச்சு. என்ன செய்வீங்க? நைட்டு பூரா தூக்கம் வராது. எவன் என்ன பண்ணியிருப்பான்? பேங்குக்காரன் எடுத்தானா, அவன் எடுத்தானா, இவன் எடுத்தானா, என்ன பண்ணான்? கொலகார பாவி, 5000 தானே போட்டிருந்தேன், மொத்த காசையும் சுருட்டி விட்டானே, திருட்டு பயல மந்திரம் உண்டு, முட்டை மந்திரிச்சுனாலும் கொண்டு விட முடியும் அப்படின்ட்டு காலையிலே வெள்ளனா பேங்குக்காரன் கதவை திறக்கிறது முன்னாடி 8 மணிக்கு குத்த வச்சு உட்காந்துருப்போமா இல்லையா? போய் பேங்கு திறக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் 5000 காணலையா, யோ ஐயா எப்படியா போச்சு கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ உன் வங்கி கணக்கில் உன் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா பணம் காணா போச்சுன்னா பதறி துடித்து எழுகின்ற நீங்கள் ஒரு 5000 ரூபா வந்துருச்சுன்னா எதுக்குடா என் அக்கௌண்ட்டில் போட்ட, எதுக்காக போட்டேன்னு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அவர்களுக்கு பயம் வரும். எதற்காக 5000 போட்டாய்? தமிழ்நாட்டின் கடன் 10.62 லட்சம் கோடி, ஏறக்குறைய 11 லட்சம் கோடி. இதற்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறது தெரியுமா? மு.க. ஸ்டாலின் கட்டுறாரு தெரியுமா? 48,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறார். 48,000 கோடி எப்படி கிடைக்கிறது தெரியுமா? காலையிலே 10 மணிக்கு டாஸ்மார்க் திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் கையாடி நிற்கிறேன்ல, எப்படா திறப்பான்னு, இப்படியே அந்த காசு தான். அந்த காசுல யாருடைய காசுல? நம்ம பொண்டாட்டி தாலி அறுத்த காசுல. யாருடைய காசுல? காலையிலிருந்து 20 கிலோ முந்திரி கொட்டை உரைச்ச காசுல. காலமெல்லாம் கரும்பு வெட்டின காசுல, காலமெல்லாம் வாக்கியா வெட்டின காசுல, காலமெல்லாம் என்எல்சிக்கு உழைச்சி கொட்டின காசுல அவன் கொடுக்குற 600 ஓவா சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போய் அதில் 2 குவார்ட்டரை போட்டினா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். 6 மாதத்தில் குடலு குந்தாணி எல்லாம் கருகி நீ செத்து போயிடுவ. தாலியை எடுத்துட்டு நம்ம தங்கச்சியும் நம்ம அம்மா அக்காவும் முண்டச்சியா உட்காந்துருக்காங்க. இதைத்தான் கனிமொழி அம்மையார் கடந்த தேர்தலில் சொன்னார். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கவிஞர் கனிமொழி முதலமைச்சர் அவருடைய தங்கை சொன்னார், இந்தியாவிலேயே அதிக இளம் பெண்கள் விதவையாக இருக்கின்ற மாநிலம், தாலியை அறுத்துவிட்டு இளம் பெண்கள் வாழ்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. அதற்கு காரணம் சாராய பொருளாதாரம் டாஸ்மார்க். அந்த டாஸ்மார்க்கை நடத்துவது எடப்பாடி பழனிசாமி. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வந்தால் முதலில் எங்கள் அண்ணன் கையெழுத்து போடுகின்ற கையெழுத்து டாஸ்மார்க்கை இழுத்து முடுகின்ற கையெழுத்தாக இருக்கும் என்று சொன்ன கனிமொழி இன்னைக்கு ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிட்டாப்ல. அந்த கேள்வியை நிருபர் கேட்டாலே காதிலே விழுகாதது மாதிரி, ஹலோ யார் டெல்லியிலையா அப்படின்னு பேசிக்கிட்டே போகுது அந்த அம்மா. வடிவேல் சொன்ன மாதிரி தான், எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம், குழி இருக்குது பள்ளம் இருக்குனாலாம் பார்க்கலையா, குத்தி டைவ் அடிச்சு சும்மா கிறுக்கு 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 கிறுக்குன்னு போய் விழுந்தேன் பாரு அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கு இந்த அம்மா. ஏன் தமிழ்நாட்டில் 12 நிறுவனங்கள் சாராய ஆலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுல 9 ஆலைகள் டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், திமுக காரனுடையது. 2 ஆலை அதிமுக காரன், மீதி எல்லாம் பினாமி. நினைத்து பாருங்கள், இந்த சாராயத்தை எதிலிருந்து தயாரிக்கிறான்? பண்ருட்டியில் விளைகிற முந்திரி பரப்புல இருந்தா, முந்திரி பழத்தில் இருந்தா, பண்ருட்டியிலிருந்து விளைகிற பலாப்பழத்தில் இருந்தா, கோவாவில் தயாரிக்கிறானா இல்லையா முந்திரி சாராயம்? உலக தரம் வாய்ந்த முந்திரி சாராயம். குடிச்சா ஒண்ணும் பண்ணாது, போதை ஏறும், நல்லா பசிக்கும், 2 பக்குக்கு மேல போட முடியாது. குடிச்சவன் சொன்னா என்கிட்ட எப்படியா இந்த அனுபவம் இருக்குன்னு கேட்காதீங்க. கோவாவுக்கு டூர் போன, சுற்றுலா போன இளைஞர்கள் சொல்வதை கேள்விப்பட்டேன். சிங்கப்பூர்ல நேரில் பார்த்தேன். மென்டிஸ்னு ஒரு சாராயம் தென்னையிலிருந்து தயாரிக்கிறான் இலங்கைக்காரன். அதை வாங்கி அங்கே உள்ள தமிழன் குடிக்கிறான். தரமான சாராயத்தை தயாரிக்கிறான். இந்த சாராயம் எது? கரும்பு சக்கை. அந்த கரும்பு சக்கை மொலாய்சஸ். அந்த மொலாய்சஸ்ல இருந்து கெமிக்கலை கலந்து எரிசாராயத்தை கொண்டு வந்து
அதுல பவுடர் கலந்து அதுல தண்ணி கலந்து ஒரு பாட்டில், ஒரு குவார்டர் பாட்டில் சொல்றான்ல, 180 ml தயாரிப்பதற்கான உற்பத்தி செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 12 ரூபா தான். இந்த 12 ரூபாயில பாட்டிலுக்கும் மூடிக்கும் 10 ரூபா. உள்ள ஊத்துறான் பாருங்க சரக்கு, உங்க குடல்ல போய் அரிக்குது பாருங்க அந்த சரக்கு, அது வெறும் 2 ரூபா தான். அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபா பாலாஜின்னு பேர் வந்தது. பாட்டிலுக்கு 10, பாட்டிலுக்கு 10, பாட்டிலுக்கு 10. அவர் ஒரு நேர்மையாளர். இப்படி நம் குடும்பத்தை அறுத்து நம் குடும்பத்துக்கு ஊத்தி கொடுத்த காசில் தான் உங்களுக்கு இந்த இலவசம் வருது. 1000 ரூபாய் ஓவா பணம் வந்து கருணாநிதி விட்டு செருவாட்டு காசு இல்ல, மு.க. ஸ்டாலின் உழைத்த காசு இல்ல, மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய காசு இல்ல, அண்ணன் சபா ராஜேந்திரனுடைய காசு இல்ல. இன்னொரு அண்ணன் ராஜேந்திரன் அதிமுகவில் நிற்கிறாரு, 3 முறை நின்று தோத்து போனாரு, இந்த முறையும் தோக்க போறாரு, அவர் காசும் இல்ல. இந்த முறை வெற்றி அடைய போவது யார் தெரியுமா? விவசாயி சின்னத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற என் அன்பு தம்பி வீரமணி தான் வெற்றி அடைய போகின்றான். இதான் உண்மை. நடக்க போகுது. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5000 ரூபாய் பணம் யாருடைய பணம் தெரியுமா? இந்த 5000 ரூபாய் பணம் தூக்கி கொடுத்தாங்களே 12,000 கோடி. இந்த 12,000 கோடி 1.25 கோடி ரேஷன் கார்டுல பெண்களுக்கு 5000 விழுந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் பணம் யார் விட்டு தெரியுமா நண்பர்களே? பட்டியல் சமூக மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பல்லர், பறையர், அருந்ததியர்களுக்கு மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை இந்த திருட்டு கும்பல் திருடி தேர்தலுக்கு லஞ்சமாக எனக்கு திரும்பவும் ஓட்டு போடு உதயசூரியன் சின்னத்தில், அதுக்கு நான் லஞ்சம் தர்றேன் உதவித்தொகைங்கிற பேரில் 5000 ரூபாய் என்ன தெரியுமா? கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அடுத்த வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்னு. இந்த பணம் பட்டியல் சமூக மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை இந்த திருட்டு திராவிடர்கள் எடுத்து பதுக்கி 5000 ரூபாய் உதவித்தொகை என்று உங்களுக்கு லஞ்சமாக கொடுத்த பணம். அது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 10 லட்சம் கோடி ரூபாய், 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கின்ற பொழுது இந்த 5000 ரூபாய் எங்க இருந்து வந்தது? சம்பள உயர்வு கேட்டு வாத்தியார் போராடுறான், பேராசிரியர் போராடுறான். சம்பள உயர்வு கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுகின்றார்கள். சம்பள உயர்வு கேட்டு ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள். சம்பளம் உயர்வு கேட்டு மின்சார வாரிய உயர்வு போராடிட்டு இருக்கிறான். சம்பளம் கேட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள் போராடுறான். சம்பளம் கேட்டு ஓய்வூதியர்கள் போராடுகின்றான். இவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத நீ எனக்கு எப்படா 5000 கொடுத்த என்று நாம் கேட்டிருந்தால் அவனுக்கு பயம் வந்திருக்கும். நினைத்து பாருங்கள். அண்டா இலவசம், குண்டா இலவசம், வேட்டி இலவசம், சேலை இலவசம், தாலிக்கு தங்கம் இலவசம், லேப்டாப் இலவசம், காலுக்கு போடுற செருப்பு இலவசம், மிதிவண்டி இலவசம், பாட புத்தகம் இலவசம், பூச்சி பிடிச்ச முட்டை இலவசம், புழுத்து போன 20 கிலோ அரிசி இலவசம், ஹார்ட் அட்டாக் வர பாமாயில் இலவசம். இதெல்லாம் இலவசமா தரிய, ஏன்டா இலவசமா எனக்கு தண்ணீர் தர மாட்டாங்கிற கேளுங்க. சபா ராஜேந்திரன் நாளைக்கு போட்டு மேடையில் பேச சொல்லுங்க. நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் 3 வேளையும் தண்ணீர் குடிநீர் தடுவோம் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். மயிரை கூட கொடுக்க முடியாது. ஏன்? தண்ணீர் தாகத்திற்கல்ல, உயிரினங்களின் தாய்ப்பால் தண்ணீர். எப்படி மனிதனுக்கு தாய்ப்பால் எப்படி நம்ம அம்மாவின் மார்பிலிருந்து குடித்தோமோ அதே போல உயிரி இனங்களுக்காக இயற்கையாக படைக்கப்பட்டது இந்த முதலில் நீர்தான். நீரில் இருந்துதான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் தோன்றியது. அதனால்தான் வள்ளுவன் நீரின்றி உலக அமையாது உலகென்று பாடினான். அந்த நீரை தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கென்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். யாரு? காங்கிரஸ் கட்சி. அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது யார்? பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதாவிற்கு மாமா வேலை பார்த்துக் கொண்டிருப்பவன் தான் இந்த திமுகவும் அதிமுகவும். அதைத்தான் எங்க அண்ணா, அதைத்தான் நாங்க சொல்றோம். இவர்கள் அரசியல் தலைவர்கள் கிடையாது. யார் தலைவன் என்றால் வாயில விசில் எடுத்து வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு திரிகிறவன் தலைவன் கிடையாது. வீட்டு வாசல்ல விசில் கோலம் போடுறவன் தலை கிடையாது. கிரீசு தலைவன கம்பில ஏறி வலிக்கு விளையாடுறவன் பூரா தலைவன் கிடையாது, தொண்டன் கிடையாது. யார் தலைவன் என்றால் சமரசம் இல்லாமல் உலக நாடுகளை எதிர்த்து தமிழனுக்காக ஒரு நாடு வேண்டும் என்று போராடினானே அவன் எங்கள் தலைவன். மேதகு பிரபாகரன் தலைவன்.
இன்றைக்கு அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து தன்னந்தனி நாடாக ஈரான் போராடுகின்றது. அந்த ஈரானுடைய தலைவன், அவன் தலைவன். அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து போராடினானே ஈராக்கில் சதாம் ஹுசேன் தலைவன். சிங்கப்பூர் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கினானே அவன் தலைவன். லீ குவான் யூ தலைவன். வியட்நாம் என்கின்ற ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக அமெரிக்காவின் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்து 20 ஆண்டுகள் சமரசமில்லாமல் போராடினானே ஹொசிமின், அவன் தலைவன். கருப்பின மக்களின் விடுதலைக்காக தென்னாப்பிரிக்காவில் 27 ஆண்டுகள் சிறையில் பட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மாறினானே நெல்சன் மண்டேலா, அவன் தலைவன். அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று போராடினானே பிடல் காஸ்ட்ரோ, எர்னாஸ்டோ சேகுவாரோ, அவன் தலைவன். கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் விசில் அடிச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு தெரிகிற இவனெல்லாம் தலைவனா? இவெல்லாம் தலைவனா? இவன் தலைவனா? நினைத்து பாருங்கள். இவன் தலைவன் என்றால் புலவர் கலியபெருமாள் யார்? இவன் தலைவன் என்றால் எங்கள் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் யார்? இவர்களெல்லாம் தலைவர்கள் என்றால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கைக்காக 1987 பட்டியல் 1987 படையாட்சி மக்களுடைய இடஒதுக்கீடுக்காக 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டானே அந்த மக்கள் யார்? பட்டியல் சமூக மக்களை உயிரோடு நிறுத்திக் கொண்டான் 1968 இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு. அந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடுவை பட்டியல் சமூக மக்களை எரித்து கொண்ட காரணத்திற்காக அவனை பழி வாங்கினானே கோபாலகிருஷ்ண நாயுடு. அமல்ராஜ் என்கின்ற தோழன், அவன் யார்? இவன் தான்டா தலைவன். இவன் தான் தலைவன். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் செய்து லஞ்சம் கொடுத்து இலவசம் கொடுத்து பணம் கொடுத்து ஏமாற்றி அதிகாரத்திற்கு வந்து மக்கள் உரிமைகளை பறித்து அடகு வைத்து தனியார் முதலாளிகளுக்கும் வட இந்திய முதலாளிகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் தமிழ்நாட்டு உரிமையும் தமிழ்நாட்டு நிலத்தையும் தமிழ்நாட்டு தண்ணீரையும் தமிழ்நாட்டு இயற்கை வளத்தையும் எல்லா வளத்தையும் தாரை வார்த்து கொடுத்த இந்த தரகர்கள், இந்த பொலிட்டிக்கல் புரோக்கரோட தலைவன் இவனோட தலைவன். இவனுக்கான அவங்க ஓட்டு. தயவு செய்து இந்த நிலையை மாற்றுங்க. இந்த ஓட்டு என்பது நீங்கள் திமுக கட்சிக்கு மீண்டும் மீண்டும் அதிமுகவிற்கு காசை வாங்கிக் கொண்டு இலவசை வாங்கிக் கொண்டு பணத்தை வாங்கிக் கொண்டு போட்டீர்கள் என்றால் அது வாக்கல்ல, உங்களுக்கு நீங்களே போட்டுக் கொள்கின்ற வாக்கரிசி. அதனாலதான் இத்தனை உரிமை இழந்து நிற்கிறோம். என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டுக்கு? என்ன உரிமை இருக்கின்றது? இதைத்தான் எனக்கு முன்பாக என் தம்பி அழகா பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய பாடலை பாடி காமித்தான். முன்னம் தோண்டிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணத்தில் மூத்தவர், தென்னன் பாண்டி குமரி குடிமையர், திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எங்கினும் என்ன இவர்கள் அடிமைகள் என்று பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாடினார். எண்ணத்தில் இருக்கிறவங்க கோயில் கருவறையில் தமிழ்மொழி இருக்கின்றதா? அரசு அலுவலகங்களில் தமிழ்மொழி இருக்கின்றதா? பள்ளிக்கூடத்தில் தமிழ்மொழி இருக்கின்றதா? கோயில் கருவறையில் சமஸ்கிருதம் ஒலிக்கின்றது, அரசு அலுவலகங்களில் இந்தி ஒலிக்கின்றது, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் ஒலிக்கின்றது. எங்கே இருக்கின்றது தமிழ்? செத்து கிடக்கின்றது. அரசு பள்ளிக்கூடங்களில் செத்து கிடக்கின்றது என் அன்னை தமிழ்மொழி. இந்தியை எதிர்த்து அன்னை தமிழ்மொழியை காப்பதற்காக காக்கின்ற போரில் ஆயிரக்கணக்கான பேர் வீர மரணம் அடைந்தானே அந்த ஆன்மா நம்மளை மன்னிக்காது நண்பர்களே. அந்த ஆன்மா நம்மளை மன்னிக்காது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று திமுக அல்ல, திமுகவிற்கு மாற்று அதிமுக இல்லை, இந்த இரண்டிற்கும் மாற்று நாம் தமிழர் மட்டும்தான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலக வரலாற்றில் எத்தனையோ இனங்கள் தனித்த நாடுகள் பெற்று இன்றைக்கு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அன்னை தமிழ்நாடு டெல்லிக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் கவிஞர் வைரமுத்து அழகாக பாடுவார். பாராண்ட என் தமிழினம் இன்றைக்கு பாரத ஒன்றியத்தில் ஒரு பஞ்சாயத்து ஒன்றியம் என்று வைரமுத்து அழகாக பாடியிருப்பார். எவ்வளவு தொன்மையான இந்த இனம்! உலகிற்கே ஓடி வருகின்ற ஆற்றின் குறுக்கே தண்ணீரை தேக்கி அணையை கற்றுக் கொடுத்த ஒரு ஒப்பற்ற தமிழினம் மட்டும்தான் உலகத்திற்கே. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டினான் யார்? நம் கரிகால் பெருவளத்தான். காவிரி ஆற்றின் குறுக்கே
17ஆம் நூற்றாண்டில் ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கின்றது நண்பர்களே. 17ஆம் நூற்றாண்டில் ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கின்றது. அந்த வரலாற்று சம்பவம் 17ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் இருந்து ஒரு குழு வருகின்றான். எகிப்து நாட்டிலிருந்து அன்றைக்கு டெல்லியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் முகலாய சக்கரவர்த்திகள் வந்து சந்திக்கின்றான். நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வருகின்றோம். எங்கள் நாட்டில் நைல் நதி என்கின்ற ஒரு வளமான நதி ஓடுகின்றது. எங்கள் எகிப்து நாட்டில் உற்பத்தியாகின்ற நைல் நதி சுமேரியா நாட்டில் போய் கலக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மைல்கள் நீண்டு நெளிகின்ற நைல் நதி ஒரு அற்புதமான டெல்டா பிரதேசம். பல்வேறு நாடுகளுக்கு தாய்மடியாக இருக்கின்றது எங்கள் நைல் நதி. எங்கள் நைல் நதியில் நாங்கள் ஒரு அணையை கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டினோம். ஆனால் இடிந்து விழுந்து விட்டது. முதலில் அணையை ஓடி வருகின்ற ஆற்றில் நைல் நதியின் குறுக்கே தான் எகிப்தியர்கள் கட்டினார்கள். அது இடிந்து விழுந்து விட்டது. அதன் பிறகு அணையை கட்ட முடியவில்லை. அந்த தொழில்நுட்பம் அவனுக்கு தெரியவில்லை. தேடி 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 பார்க்கின்ற பொழுது கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணையை பற்றி கேள்விப்படுகின்றான். அது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கின்றது என்று தெரியவில்லை. தமிழ்நாடு எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் அவன் தேடி திரிந்து எகிப்திய நாட்டைச் சேர்ந்த அந்த தூதுக்குழு டெல்லி 17ஆம் நூற்றாண்டு வருகின்றான். முகலாய மன்னர்களை சந்திக்கின்றான். நண்பர்களே, அந்த முகலாய மன்னர்களை சந்தித்து கேட்கின்றான், இப்படி ஒரு அணை இந்த நாட்டில் இருக்கின்றதாமே உங்களுக்கு தெரியுமா என்று. எனக்கே தெரியாது, நான் விசாரித்து சொல்கின்றேன் என்று. நீங்கள் கேட்பதை போல ஒரு அணை தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்றதாம் என்று சொல்கின்றான். அந்த தூதுக்குழு வருகின்றான். 17ஆம் நூற்றாண்டில் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தஞ்சை பகுதிக்கு வந்து கல்லணையை பார்த்து விட்டு வியந்து போகின்றான். அதற்கு பிறகுதான் நண்பர்களே அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டுதான் அவன் நைலின் குறுக்கே அணையை கட்டினான். உலக வரலாற்றில் ஓடி வருகின்ற ஆற்றின் குறுக்கே பாய்ந்து வருகின்ற ஆற்றின் குறுக்கே நீரை தேக்கி அணையை கட்டி பாசனம் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற தொழில்நுட்பத்தை முதலில் உலகத்திற்கு கொடுத்தது தமிழினம். இந்த தமிழினம் இன்றைக்கு தண்ணீருக்கு ஏங்கி தவிக்கின்றோமே. ஏன்? ஆறுகள் செத்து விட்டது. ஏன் ஆறு செத்து போனது? மணலை எல்லாம் அள்ளி அள்ளி விற்று ஆற்றையே மலடாக்கி விட்டான் இந்த திருட்டு திராவிடர்கள். மணல் அள்ளி விட்டு விட்டான். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பசிக்கின்றது. என்ன பசிக்கின்றது? எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று பசி எடுக்கின்றது. மலையை பார்த்தான். மலையை உடைத்து எம்சாண்ட் ஆக்கி அதை விற்று கொண்டிருக்கின்றான். உலகத்திலேயே உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை எது தெரியுமா நண்பர்களே? நமது மேற்கு தொடர்ச்சி மலை. கன்னியாகுமரியில் துவங்கிய மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் வரை நீண்டு நெளிந்து 850 கிலோமீட்டர். நண்பர்களே, இந்த பூமி பந்தில், இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பாக, புள்ளினங்கள் தோன்றுவதற்கு முன்பாக, தேனீக்கள் தோன்றுவதற்கு முன்பாக, காடுகளும் கனிம வளங்களும் தோன்றுவதற்கு முன்பாக, மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாக முதலில் தோன்றிய எது தெரியுமா நண்பர்களே? நம் மேற்கு தொடர்ச்சி மலை. எனவேதான் ஐநா மன்றத்தின் யுனெஸ்கோ என்கின்ற ஒரு அமைப்பு அறிவித்திருக்கின்றது. அந்த அமைப்பு சும்மா அறிவிக்கவில்லை. என்ன தெரியுமா? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டால், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒருவேளை போர் ஏற்பட்டால், இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்கும் போர் ஏற்பட்டால், மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த ஒரு நாடும் குண்டு போடக்கூடாது என்று ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு கண்டித்திருக்கின்றது. அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக போராடியது யார் தெரியுமா? இந்தியா அல்ல, தமிழ்நாடு அல்ல நண்பர்களே. யார் போராடின? இந்த மாதிரி ஜப்பான்காரன். ஏன் தெரியுமா? அவன்தான் சொன்னான், மேற்கு தொடர்ச்சியில் உற்பத்தியாகின்ற காற்று ஜப்பானை வந்து தழுவுகின்றது, அந்த காற்றை நாங்கள் ஆய்வின் மூலம் உணர்கின்றோம் என்று ஜப்பான்காரன் நமக்கு போட்ட பிச்சை. ஆனால் இந்த திராவிடன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கேரளாவில் துறைமுகம் கட்டுவதற்கு இந்த திருட்டு திராவிட மாடல் அரசும் அதற்கு முன்பாக இருந்த எடப்பாடி அரசும் ஒரு நாளைக்கு 5000 லாரிகளில் வெட்டி எடுத்துட்டு போறான். பால் கொடுத்த தாயின் மார்பை எவனாவது வெட்டுவானா நண்பர்களே? எவனாவது வெட்டுவானா? மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் தாய்மடி. கர்நாடகத்தில் ஓடுகின்ற ஆறுகள், கேரளாவில் ஓடுகின்ற ஆறுகள், ஆந்திராவில் ஓடுகின்ற ஆறுகள், தமிழ்நாட்டில் ஓடுகின்ற காவிரி ஆறு, தென்பெண்ணை ஆறு, வெள்ளாறு, வெட்டாறு, வெண்ணாறு, குடமுருட்டி ஆறு, தாமிரபரணி ஆறு, இப்படி எல்லா ஆறுகளும் ஓடுவதற்கு தாய்மடி எங்கே வருகின்றது தெரியுமா நண்பர்களே? அது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்துதான் உற்பத்தியாகி வருகின்றது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலே இருப்பது காடுகள் மட்டுமல்ல, அந்த காடுகளுக்கும் கீழே
சோலைக்காடுகள் இருக்கின்றது. சோலைக்காட்டிற்கு மேலே காடுகள் இருக்கின்றது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற உயர்ந்த காடுகள் என்ன செய்கின்றது தெரியுமா? குளிர்ந்த காற்றை ஆகாயத்தை நோக்கி அனுப்புகின்றது. ஆகாயத்தை நோக்கி அனுப்பியப்பட்ட குளிர்ந்த காற்று கரு மேகங்களை உருவாக்குகின்றது. கரு மேகங்கள் உருவான பிறகு மழை பெய்கின்றது. அந்த மழை பெய்ந்த நீரை சோலை காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற சோலை காடுகள் தன் வேர்களில் தாங்கி பிடிக்கின்றது. தாங்கி பிடித்த நீர் சோலை காடுகள் இருந்து சொட்டு சொட்டாக வழிகின்றது. சொட்டு சொட்டாக வழிந்த நீர் ஓடையாக மாறுகின்றது. ஓடையாக மாறுகின்ற நீர் ஆறாக மாறுகின்றது. ஆறாக மாறுகின்ற நீர் பேராறாக மாறுகின்றது. பேராறாக மாறிய நீர் காட்டாறாக மாறுகின்றது. காட்டாறாக மாறிய நீர் அருவியாக மாறுகின்றது. அருவியாக மாறிய நீர் தான் இங்கே வெள்ளாறாக, வெண்ணாறாக, காவிரி ஆறாக, தென்பெண்ணை ஆறாக, பாலாறாக எல்லா ஆறுகளாகவும் வருகின்றது. நம் தாயின் முளையை எவனாவது அறுப்பானா? 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 பாவிகள், பாவிகள், பாவிகள் கடந்த 25 ஆண்டுகளாக மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி 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 கேரளாக்காரனுக்கும் அரபு நாடுகளுக்கும் விட்டு கொண்டிருக்கின்றானே, இவனை அனுமதிக்கலாமா? இவனை அனுமதிக்கலாமா? பிறகு எப்படி வரும் தண்ணீர்? எப்படி தண்ணீர் கிடைக்கும்? எப்படி தண்ணீர் கிடைக்கும்? 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் கடையில் போய் 1 லிட்டர் ரூபாய் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கி குடித்திருப்போமா? நம்ம அப்பா வாங்கி குடித்தானா? நம் தாத்தன் வாங்கி கொடுத்தானா? நம் முப்பாட்டன் வாங்கி குடித்தானா? நம் அம்மா வாங்கி குடித்தாளா? நம் அப்பத்தா வாங்கி குடித்தாளா? ஆனால் நீயும் நானும் வாங்கி குடிக்கின்றமா இல்லையா? 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபாய்க்கு. இந்த நிலைக்கு என்ன காரணம்? எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கின்ற இந்த திருட்டு நாய்கள் ஏன்டா தண்ணீரை மட்டும் இலவசமா தர மாட்டேங்கிறான்? நாய குர்ரா தண்ணீரை, குர்ரா தண்ணீரா இலவசமா? கேளுங்க நீங்க. எனக்கு 1000 ரூபாய் ஓபா வேணாம், 5000 ஓபா வேணாம், வேட்டி வேணாம், சேலை வேணாம், துண்டு வேணாம், உன் புழுத்து போன அரிசி வேணாம், உன் பருப்பு வேணாம், உன் நாய் வீட்டு கூட அந்த பருப்பு வேகாது, போடா பருப்பு என்று சொல்லிவிட்டு தண்ணீரை குர்ரா, தூய்மையான குடிநீரை குர்ரா, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை எங்களுக்கு வாங்கி குர்ரா. நாங்க எங்க வயக்காட்டில் உழைச்சு சுயமரியாதை மிக்க ஒரு சுயமரியாதையோட ஒரு வாழ்வை நாங்க வாழ்றோம்டா. இதுதானங்க தற்சார்பு பொருளாதாரம். 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தன் போய் எங்காச்சும் இலவச அரிசின்னு கையேந்தி நின்னானா? வேட்டி சேலைக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் பாட்டியும் போய் நின்னாங்களா? அவுச்ச முட்டை வாங்கி நம்ம தின்னம்மா? எதற்கு இந்த கேவலம்? சிங்கப்பூர் தர்றானா இலவசம், அமெரிக்கா தர்றானா இலவசம், இலங்கை தர்றானா இலவசம், பிரெஞ்சு தர்றானா இலவசம், ஜெர்மன் தர்றானா இலவசம், எல்லாம் அமெரிக்காவை பேர், ஆப்பிரிக்காவை பேர், சிங்கப்பூரை பார், மலேசியாவை பேர், துபாயை பாருங்கிறானே. நீ தமிழ்நாட்டை பாடுறா பரதேசி பேரல. எல்லாம் இலவசம் இலவசம் என்கின்ற பெயரில் எங்களை அடிமையாக்கி பிச்சைக்காரனாக மாற்றுனதாண்டா இந்த திருட்டு திராவிட கட்சிகளின் 60 ஆண்டு கால ஆட்சி. இதை தூக்கி எறிந்துவிட்டு தன்மானமிக்க ஆட்சியை நிலைவர செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் போராடுறோம். உங்கள் வீட்டு பிள்ளைகள் போராடுறோம். ஒரே ஒரு செய்தியோடு எனக்கு பின்பாக வரலாற்று ஆய்வறிஞர் ஐயா சக்கரபாணி ஐயா பேச இருக்கின்றார். நான் வெளியூர் போக வேண்டும். தேர்தல் பரப்புரை எனக்கு திருநெல்வேலியில் நாளைக்கு இருக்கின்றது. எனக்கு 10 மணிக்கு பேருந்து. அதனால் விரைவாக நான் பேச வேண்டும் என்பதற்காக ஐயாவுடைய ஒப்புதலை கேட்டு அவருக்கான நேரத்தை நான் வழிவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். அன்பான உறவுகளே, என் அன்பான உறவுகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் RS பாரதின்னு ஒருத்தர் இருக்கார். சந்தேகம் இருந்தால் அண்ணன் சபா ராஜேந்திரன்ட்ட கேட்டு பாருங்க. அவர் அண்ணா காலத்திலேருந்து இருக்கார். அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கலாம், நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேளுங்க. திமுகவில் இருக்கிற அண்ணன்மார்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், தாய்மார்கள், இந்த 1000 ரூபா பணம் வாங்கினவங்க, 5000 ரூபா பணம் வாங்கினவங்கெல்லாம் நல்லா போய் உங்கள் பொண்டாட்டிகள்கிட்ட, உங்கள் அம்மாக்கிட்ட, உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லுங்கள். இது கவனமாக சொல்லுங்கள், கடத்துங்க. உண்மையான செய்தி பதிவு செய்கிறேன், ஊடகங்களில் வந்த செய்தி. ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார் RS பாரதி கிட்ட, மூத்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர். ஐயா அவர்களே, இந்த மாதம் அனுப்புறீங்கல்ல மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா, இந்த பஸ்ஸு போயிடட்டும், அண்ணெல்லாம் பார்க்குறாங்க, பேருந்து போயிடட்டும், சீக்கிரம் ஓட்டி நகர்த்துங்க அந்த வண்டியை கேட்குறாங்க. RS பாரதிகிட்ட கேட்குறாரு. ஐயா, அந்த தொலைக்காட்சியில் கேட்குறாங்க, ஐயா 1000 ரூபா மாதம் அனுப்புறீங்கல்ல உதவித்தொகை, அந்த பணம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற உங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு வருதா அப்படின்னு கேட்டார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மனைவிக்கு, துர்கா ஸ்டாலினுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதம் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா வருதா இல்லையான்னு கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? வருது
வரல. அவ்வளவுதானே. நீங்களா இருந்தா நானா இருந்தா அப்படிதானே சொல்லியிருப்போம். ஆனா அவர் என்ன சொன்னார்? கொந்தளிச்சிட்டாரு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கின்றீர்கள்? அவ்வளவு தன்மானம் மிக்க, அவ்வளவு அவமானகரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? முதலமைச்சர் மனைவி என்று தெரியுமா? அவர் இந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்கி தான் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றாரா? அப்படி என்றால் என் தாயும் உங்கள் தாயும் என் தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் வாங்கி கொண்டிருக்கின்ற 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுகின்ற அனைத்து பெண்களும் பிச்சைக்காரி அதானே? இதற்கு பொருள் அதானே? இந்த கேடுகட்ட நிலையை மாற்றுவதற்காகத்தான் உங்கள் உறவுகளே, உங்க பிள்ளைங்க தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கிறோம். பிச்சைக்காரங்க நம்மள யாரா பிச்சை? யார் பிச்சை? இந்த பதவி பிச்சை நாங்கள் போட்டது, தமிழர்கள் போட்டது. உன் பதவி பிச்சை, உனக்கு ஓட்டு பிச்சை போட்டது நாங்கள். கருணாநிதி குடும்பத்தை வாழ வைத்தது நாங்கள். அதிமுக காரன் குடும்பத்தை ஓட்டு போட்ட உழைக்கும் மக்கள் நாங்க ஓட்டு போட்ட பிச்சையில தாண்டா பிச்சைக்கார பயல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. என் வரி பணத்தை என் மக்களுடைய உயர்வுக்காக கொடுத்த பணத்தை திருடி தின்னு கொடுக்கிற நாய் நீயாடா எங்களுக்கு பிச்சை போட்ட பிச்சைக்கார பயல அப்படின்னு நான் கேட்கல, நீங்க கேட்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இத்தனை பிச்சைக்கார பயல போட்டேன். எங்க சுயமரியாதையோட வாழ்ற நம்மளை பிச்சைக்காரனை மாத்தினவன என்னங்க சொல்லி திட்டணும்? உங்க சார்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்வியை கேளுங்கள். இந்த திருட்டு திராவிட கும்பலிடம் கேளுங்கள். தமிழ்நாட்டு மொத்த உரிமைகளையும் அடகு வைத்த டெல்லி எஜமானர்களிடம் அடகு வைத்த இந்த தெலுங்கு பாளையப்பட்டுகளிடம் கேளுங்கள். தயவு செய்து கேளுங்கள். இந்த இழிநிலையை மாற்றி உயர்வான ஒரு வாழ்விற்காக போராடுகின்ற இந்த களத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து 16 ஆண்டுகள் ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன், விவசாயி சின்னத்தில் வீரமணி போட்டியிடுகின்றான். என் தம்பி உங்களுக்கு அறிமுகம் எங்கள் அண்ணன் சொல்லி அவன் முன்னெடுக்காத போராட்டம் இல்லை. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட நெய்வேலி நிலத்தை, நம் மக்களுடைய நிலத்தை அவன் அபகரிக்க துவங்கிய பொழுது களத்தில் நின்று அண்ணனோடு இணைந்து போராடியவன் இவன். அனைத்து வழக்குகளை சந்தித்திருக்கின்றான். சமரசம் இல்லாமல் 16 ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் சீமானோடு இணைந்து என் தம்பி வீரமணி படித்த பண்பானவன், மக்களுக்காக போராடுகின்றவன், ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு இளைஞன் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறான். உங்களுடைய மண்ணின் மகன் நின்று கொண்டிருக்கின்றான். ஊழல் கரை படியாதவன், யாருக்கு விலை போகாதவன், கொள்கை சார்ந்து நிற்கின்றான். அவன் நினைத்திருந்தால் அவன் சாதி சார்ந்த ஒரு கட்சிக்கு போயிருக்க முடியும். அவன் நினைத்திருந்தால் அண்ணன் சபா ராஜேந்திரன் ஒரு அடியால் மாதிரி கூட போயிருக்க முடியும். இன்னொரு ராஜேந்திரன் போயிருக்க, அதிமுகவுக்கு போயிருக்க முடியும். எந்தோ ஒரு கட்சிக்கு போயிருந்து சுகமாக வாழ முடியும். ஆனால் சுயநலத்தை எல்லாம் தூக்கி எறிந்து தன்மான தமிழர்களை மீட்பதற்காக பொதுநல களத்தில் சமரசம் இல்லாமல் போராடுகின்ற இந்த தூய இளைஞனுக்கு, வீரமணிக்கு ஏற்களப்பை சுமந்த விவசாயி சின்னத்திற்கு உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை தருவீர்கள் என்று உரிமையோடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர் வாழ்க, வெல்க வெல்க.